மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள், செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையும் அவர் நடத்தி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி, கட்சின்னு சொல்ல முடியாது, அது ஒரு இயக்கம். நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் இயக்கத்தை பற்றியும் அவர் வர பிப்ரவரி 21 நடத்த இருக்கும் மாபெரும் மாநாட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அண்ணன் சீமான் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 15 வருஷமாக அரசியல் இருக்கிறாப்புல. அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவரை ட்ரோல் பண்ணுறவங்க, அவரை பிடிச்சவங்க, அவரை எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அண்ணன் வந்து எல்லாருக்கும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டாப்புல. வரலாற்றில் கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தோம்னா மிக கடினமான பாதை தான். ஏன்னா அவருக்குன்னு ஒரு நிரந்தரமான சின்னம் கொடுக்கவே இல்லை. ஒரு எலெக்ஷனுக்கும் ஒரு சின்னம். அவர் கேட்பது ஒரு சின்னம், ஆனால் அவருக்கு கிடைப்பது ஒரு சின்னம். அந்த மாதிரி பண்ணி தான் இப்போ தமிழ்நாட்டிலேயே 3வது மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்கிறது போல அது ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அண்ணன் தான் ஸ்பாட்டில் வந்து ஆள் நினைக்கிறது அண்ணன் தான். அதே மாதிரியே அவர் வந்து அதை ஒரு கட்சியாகவே பொருட்படுத்தாமல் அது ஒரு தமிழர்களின் மீட்சி இயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அடுத்தவன் வந்து தமிழ்நாட்டை ஆளுறதை விட தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்றது தான் வந்து அண்ணனுடைய முக்கியமான கொள்கை. நாம் தமிழர் கட்சி கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறப்பால் அனைவரும் சமம், ஜாதி மதம் இந்த மாதிரி பார்த்து, அதாவது அண்ணனே சொல்லுவாப்புல, ஜாதி பார்த்து ஓட்டு போட்டினா உன் ஓட்டு எனக்கு கேட்டு, உன் ஓட்டு எனக்கு வேணாம், நீ ஜாதி பார்த்து ஓட்டு போட்டினா ஓட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு அண்ணனே சொல்லுவாப்புல. பிறப்பால் அனைவரும் சமம். விவசாயமே நமது தேசிய தொழில். நஞ்சில்லா உணவு, தடையில்லா குடிநீர், தரமான காற்று, இதுவே நமது பொருளாதார முக்கியத்துவம். கல்வி மருத்துவம் வியாபாரம் அல்ல, அது மக்களின் அடிப்படை உரிமை. ஊழல், லஞ்சம், அதுவே ஒழித்து சாதி மத வேதமற்ற தமிழ்நாட்டை உருவாக்குவதே நமது லட்சியம். இதுவே நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளாகும். முதன்முறையாக சாதி பார்த்து ஓட்டு போட்டால் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டு நான் சொன்ன ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான். அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமே இந்த மாதிரி சொன்ன ஒரே ஆள். வேற எவனும் அப்படி சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டான். புவிசார் வரலாற்றை படித்த ஒரே தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அப்படி படிக்கலைன்னா அவர் மலையிலையும் மாநாடு, கால்நடைகளையும் மாநாடு போட மாட்டார், தண்ணீருக்கு மாநாடு போட மாட்டார், இதெல்லாம் மரங்களுக்கு மாநாடு போட மாட்டார். ஏன்னா இதெல்லாம் தற்சார்பு ஊட்ட முறை. இதெல்லாம் இருந்தால் தான் மனுஷன் வாழ முடியும் அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் அவரை வந்து ஃபஸ்ட்டு அதை உருவாக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து மனுஷங்களை தேத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அதுக்கு மாநாடு போட்டு பேசுகிறாரு. ஏன்னா இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, தெரியும் எப்படி அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அதுக்கடையாவது பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாநாடு போட்டு அதுகிட்ட பேசுகிறாப்போம். சரி, ஓகே, இதுவரை அண்ணனை பற்றி பேசுவோம். இதுக்கப்புறம் நம்ம எதை பேசணுமோ அதை பற்றி பேசுவோம். பிப்ரவரி 21 மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிக்கும் மாநாடு. நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிக்கும் மாநாடு தான் நடக்க போகுது. அது எங்கே நடக்க போகுதுன்னா திருச்சியில். அதுக்காக மக்கள் திடல் மட்டுமே 84 ஏக்கரில் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு நேற்று வந்து அடிக்கல் நாட்டு விழாவும் நடந்துருச்சு. இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் நேற்று போயிருந்து எல்லாமே முடிச்சு ஸ்டாப்பில். வாகனங்கள் நிறுத்துறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 64 ஏக்கர் இடம். தனியாக ஒதுக்கீடு செஞ்சு வாகனங்கள் நிறுத்துறதுக்கு அங்கே பண்ணியிருக்காங்க. மக்கள் நிற்கிறதுக்கு 84 ஏக்கர் இடம். கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சேர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இனிமேல் 234 தொகுதி வேட்பாளர்களையும் மக்கள்கிட்ட காட்டணும், மக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாடு போடுறாங்க. மற்ற கட்சியெல்லாம் என்ன பண்ணுறது தெரியுமா? மற்ற கட்சியெல்லாம் இப்போ தான் நம்ம அந்த கட்சியோட கூட்டணி சேரலாமா, இல்லை இந்த கட்சியோட கூட்டணி சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சி எவனோட கூட்டணி இல்லை, அவ்வளோதான். அறிவிச்சிட்டேன், வேட்பாளர்களை அறிவிச்சிட்டேன், ஜெயிக்க வைக்க வேண்டியது நீ உன் பொறுப்பு. அதே மாதிரியே நம்ம கட்சியில் எப்படின்னா, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, நான் மக்களுக்காக நிற்பேன் அப்படின்றதான் அண்ணனுடைய முதன்மை இலக்க விஷயம். என்னென்னா, மாநாடு எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மதியம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை தான் நடக்க போகுது. மதியம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை நடக்க போகுது. இதில் மிக 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த கட்சியுமே செய்யாது. அது நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சுருக்காரு. 117 பெண்களும் 117 ஆண்களும் ஆணுக்கு பெண் நிகரில்லை என்று அப்படின்ற மாதிரியே சரிசமமாக ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும் அப்படின்னு 117 பெண்களும் 117 ஆண்களையும் அவர் கட்சியில் நிற்க வச்சிருக்கிறாப்புல அண்ணன். வேட்பாளர்களாக அறிவிக்க போகிறாரு அண்ணன். எந்த அரசியல் கட்சியில் போய் சேர்ந்தாலும் சேர்ந்த உடனே அவங்களுக்கு தூக்கிட்டு இருந்தாங்க போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட மாட்டாங்க. இருந்து உழைக்கணும். அடிமட்ட தொண்டன்ல இருந்து வந்து 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 மேலே வந்து கிட்டத்தட்ட 54 வயசு 60 வயசு அதில் தான் ஒரு சாதாரண கவுன்சிலர் லெவலுக்கே உங்களை வந்து நிற்க வைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. படித்த இளைஞர்களை அண்ணன் உருவாக்குறாப்புல புதுசாக தமிழ்நாட்டில். அப்போ இந்த 2026 எலெக்ஷனில் தான் தெரியும் என்னென்னு. தோத்தாலும் ஜெயித்தாலும் அண்ணன் சைடு தான். சாரி, முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மாநாட்டின் பெயர் சொல்ல மறந்துட்டேன். மாநாட்டின் பெயர் மாற்றத்திற்கான மாநாடு. இதுதான் மாநாட்டின் பெயர். அனைவரும் பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சிக்கு வந்துடுங்க. நானும் வருவேன். எல்லாரையும் பார்க்கலாம்.